நான் உங்கள் ஜெஸி. ஸோ பேல் கண்டென்ட் பிடிக்கலனா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அடிக்ஷன் டு லவ் அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2 ஷார்ட். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் போட்டிருந்தேன், அது பார்க்கலனா பார்த்துருங்க, அப்போ தான் இந்த ஷார்ட் புரியும். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. ஸோ இப்போ கூட்டிகிட்டு போய் அதே சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, என்ன ஜங்குக் பண்ணுற, ஏன் இப்படி சண்டெல்லாம் போடுறேன், ஏய் அவனை தொடுறான்டா, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா சொல்லு, என்னோட டே நீ என்னோட டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ டேக்கு ஒரு மாதிரி சில்லுன்னு ஏறுது. இந்த மாதிரி சொன்ன உடனே டே பார்த்துட்டு, என்ன இப்படிலாம் பேசுகிறான் இவன், இல்லை இல்லை டே, இது வந்து ஃப்ரெண்டு தான், இவன் உன்னை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறான், அப்படிலாம் நீ நினைக்காத, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போது நெக்ஸ்ட் சீனில் தான் டேக்கும் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு கை காலெலாம் நடுங்குது. நோ டே, கண்ட்ரோல் கண்ட்ரோல் ப்ளீஸ் டே, கண்ட்ரோல். இல்லை இல்லை டே, நம்ம திருப்பியும் அது பண்ணக்கூடாது, நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே வந்து டேவோட ஷோல்டரில் சாஞ்சு, என்னது அடிக்ட் ஆகக்கூடாது டே, சொல்லு, எனக்கு ஏன்னா ரொம்ப பிடிக்கும்ட்டே, நான் உன் மேலே அடிக்டாக இருக்கேன் அப்படின்றாரு. ஸோ டே அதை பார்த்துட்டு, என்னது என்ன சொன்ன, ஆமாம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ டே சிரிக்கிறாரு. ஜங்குக் நீ போதையில் இருக்க, எனக்கு தெரியும், இது மாதிரிலாம் போதையில் இருக்கும்போது பேசுவாங்க, எனக்கு தெரியும், ஏ டே டே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர்லாம் கை வச்சு அப்படியே இழுக்கிறாரு பக்கத்தில். ஸோ டேவும் ஜங்குக்கும் ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்காங்க. ஸோ அவங்க 2 ஃபோர்ஹெடும் டச் ஆகி அப்படியே இருக்கு. ஜங்குக்கு அப்படியே டே டே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இழுக்கிறாரு. டே ஒன்று தெளிவுன்ட்டு, ஜங்குக் என்ன பண்ணுற நீ, சே நான் இங்கே வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறாரு. எழுந்து போய் வெளியே தான் நிற்கிறாரு. நின்றுட்டு, சே என்ன பண்ண பார்த்தாயம்மா, நல்ல வேலை வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே யோசிச்சு நிற்கிறாரு. அப்போ தான் டேக்கு ஞாபகம் வருது, நான் அப்போ கண்ட்ரோலாக இருந்தேன்ல டே, உன்னால் முடியும், நீ அந்த அடிக்ஷன்லேருந்து வந்துடலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று சிரிச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ டேவோட அம்மா தான் அங்கே வராங்களே. டேக்கு செம்ம ஷாக்கு. அம்மா, டே வெளியே நின்று என்ன பண்ணுற, அம்மா அது வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். அம்மா அது ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு போடாமல் வெளியே வந்து நின்னேன். அப்படியா, ஏன் உள்ள பாட்டு சவுண்டாக கேட்குது, நைட் ஸ்டடிக்கு தானே வந்த, எதுக்கு பாட்டு சவுண்டு கேட்குது, அம்மா நான் வெளியே வந்தோடனே அவன் பாட்டு போட்டிருக்காம்மா, நம்ம போகலாம் வீட்டுக்கு. இல்லை நான் உள்ளே போய் பார்க்கணும். அம்மா அது அவங்க வீடுமா, ஏய் நான் போய் பார்க்கணும், விட என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மாவும் உள்ளே போகிறாங்க. உள்ளே அந்த மெஸ்டப்பை பார்த்துட்டு, இதுக்கு தான் வந்தியா நீ, இதுக்கு தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக டே சைடு திரும்புகிறாங்க. டேக்கு இல்லை அம்மா அது வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேம்மா. என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், நான் தான் ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டேனே, என்ன இந்த வயசுலேயே வா உனக்கு, நீ இன்னும் திருந்தலை அப்படி தானே, இன்னும் அதே அடிக்ஷனில் சுற்றிட்டு இருக்க, அது இல்லாமல் வேற அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா ஸ்லிப்பர்லாம் அவுத்துட்டு டேவை அடிக்க வராங்க. டே அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிடுறாரு. ஓடி போயிட்டு அவர் ரூமில் தான் லாக் பண்ணிக்கிறாரு. சே எவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கேன், அம்மா எங்கள் அம்மாவே இல்லை, சரியான டெவில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வால்லே வந்து பஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது டோர் தான் நாக் ஆகுது. டே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே நடுங்கிட்டே நின்றுட்டுருக்காரு. இல்லை வேணாம், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. டேயோட அம்மா ஒரே அடி தான் டோர் ஓப்பன் ஆகிடுது. இங்கே வா டே, என்ன பண்ணுற, கிட்ட வா. அம்மா வேணாம்மா, நான் சத்தியமாக எதுவுமே பண்ணலம்மா, நீங்கள் வேணால் என்னை ஸ்மெல் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊதுறாரு. டேவோட அம்மா பார்த்துட்டு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்கிட்ட பொய் சொல்லிட்டு போயிருக்கல, அவ்வளோ தைரியம் வந்திருக்கு உனக்கு, இன்னைக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. டேவும் அங்கேயே நின்று, அம்மா வேணாம்மா, அப்பா வேணாம், பனிஷ்மெண்ட்லாம் வேணாம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. இப்போ டேவோட அம்மா தான்
ஒரு கரண்டி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு கை நீட்டு. அம்மா வேண்டாம்மா. கை நீட்டு. அம்மா அம்மா அது கை நீட்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து கை நீட்டுறாரு. அவங்க அம்மா டக்குன்னு வந்து அந்த கரண்டி இது பண்ணுறாங்க. ஸோ செம்ம ஹீட்டப் ஆகுது. ஸோ டேக்கு வலிக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லெல்லாம் கடிச்சிக்கிறாரு. ஸோ அவங்க அம்மாவும் இன்னொரு வாட்டி பண்ணணும்னு நினச்சேன், இதுதான் நடக்கும், புரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போயிடுறாங்க. இப்போது டே தான் அதை பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. கிட்டத்தட்ட அவர் கை ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது, கருப்பு கருப்பாக. டே அதை பார்த்துட்டு ஏன் நான் இந்த வாட்டி எந்த ஒரு தப்பு பண்ணாமலே வாங்கிட்டேன், இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை பார்த்துட்டே அழுதுட்ருக்காரு. ஸோ அப்படியே அழுதுகிட்டே பெட்டில் போய் படுத்துடுறாரு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து தான் திருப்பியும் தூக்கத்துலேருந்து எழுந்து உட்காந்துட்டு எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஆகுது, எனக்கு ஏன் தூக்கம் வரல அப்படியே மூச்சு வாங்கிட்டே இருக்காரு. இப்போது அவருக்கு ஒரு ஞாபகம், ஏன் நீ ஏன் இப்படி இருக்க, வா என் கூட உட்காரு, இங்கே பாரு, இது பாரு, டே டேயாங் இங்கே பாரு, நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்டா, உனக்காக நான் ஹாப்பியாக இருப்பேன், டே இது பாரு, இந்த புக் படிய அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஞாபகம் தான் வருது. ஜங்குக் 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 ஓகே கூல் டவுன் டே, ஜங்குக் உனக்காக இருப்பான், ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துடுறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்காரு. டேயோட அம்மா செம கோவமாக கீழே உட்காந்துட்ருக்காங்க. டே அதை பார்த்துட்டு அம்மா காலேஜ் கிளம்புறேன். கிளம்பு. என்ன பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட சொல்ல. அவரும் வந்து அங்கேருந்து வந்துடுறாரு. இப்போது ஜங்குக் தான் வாசல் முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு ஜங்குக் இங்கே நிற்காத, போ அங்கே போ, என்னாச்சு, அங்கே போ ஜங்குக் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கும் போயிட்டு அந்த பக்கத்து தெருவில் போய் நின்றுறாரு. டே பின்னாடி வந்துட்டு ஜங்குக் நேற்று அம்மா என்னாச்சு, இல்லை ஒன்றும் இல்லை, சரி எனக்கு பசிக்குது, எங்கேயாச்சும் போய் சாப்பிட்லாமா, வாடா நானும் சாப்பிடல, வா அப்படியே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்திட்டு டே வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு. ஸோ நைட்லேயும் வந்து டே சாப்பிட்ருக்க மாட்டார் நேற்று போகும்போது. ஸோ இப்போ செம்ம பசியில் இருக்கார். இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டதே கிடையாது. ஜங்குக்கே பார்த்துட்டு டேயாங் ஓகே தானே, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ற, இல்லை நேற்று நைட்டும் சாப்பிடல அதான் பசிக்குது அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஸோ ஜங்குக்கும் பார்த்துட்டு ஓகே சாப்பிடு நல்லா என்ஜாய் பண்ணு, இன்னும் வேணா கூட கேளு நான் வாங்கி தரேன், ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ டே தான் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு வந்து அவன் ஃபோனில் வந்து பார்த்துட்டு ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறாரு. ஸோ டேயை பார்த்துட்டு என்னாச்சு டே, இல்லை ஒன்றும் இல்லை, ஏன் அப்படி பார்த்தேன், இல்லை ஒன்றை பார்க்கல பின்னாடி பார்த்துட்டு இருந்தேன், ஓ பின்னாடியா, சரி நம்ம போவோம்மா காலேஜுக்கு, ஓகே ஜங்குக். ஸோ 2 பேரும் போகிறாங்க. அப்போது டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே பைக்கில் போயிட்டுருக்கும்போதே ஜங்குக்கோட பேக்கில் போயிட்டு அப்படியே வந்து சாஞ்ச மாதிரி படுத்துக்கிறாரு. ஸோ ஜங்குக் பார்த்துட்டு ஓகே தானே, ஜங்குக் நான் ஓகே தான், ஒரு கொஞ்ச நேரம் இப்படி படுத்துக்கிறேன் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது இது, ஓகேடா உனக்கு எது கம்ஃபர்ட்டோ ஓகே, எனக்கு படுத்துக்கோ பிடிச்சிக்கோ என்ன டைட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கும் இந்த ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்பவும் பிடிச்சிருக்கு. டே இந்த மாதிரி ஹக் பண்ணி வர்றது பின்னாடி. ஸோ காலேஜுக்கு ரீச் ஆகிடுறாங்க. இப்போது ஜங்குக் தான் ஹலோ டே தூங்கிட்டியா, இல்லை ஜங்குக் லைட்டாக தூக்கம் வந்துருச்சு அதான் சாப்பிட்டேன்ல, சரி கிளாஸ் போவோமா, ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு தான் போயிட்டுருக்காங்களே. இப்போது டே தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஷர்ட் பிடிக்கிறான். ஜங்குக் திரும்பிட்டு
என்ன அது வந்து என்ன டே சொல்லு. அது இப்போது ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வராங்க. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு டே உடனே இல்லை சரி கிளாஸ்க்கு போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாஸ்க்குள்ளே போயிடுறாரு. ஸோ ஜங்குக்கு அங்கேயும் யோசிச்சு நின்றுருக்கான். என்ன சொல்ல வந்தான் இவனுங்க வேறு. என்னடா மச்சான் பசிக்குதுடா கேன்டீன் போலடா. நான் சாப்பிட்டேன். என்னது சாப்பிட்டியா? யார் கூட? டே கூட. டே மச்சான் நீ வர சரியில்லை, அவங்க கூட போயிட்டுருக்க. டே என்னடா அவன் நம்ம ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ டே அதை கேட்டுடுறான். ஃப்ரெண்ட் அவன் என்னை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறான். நான் வேறு மாதிரி நினச்சேன். தப்புட்டே, நீ எதுவும் நினைக்காத. உனக்கு அவன் வெறும் ஃப்ரெண்ட் தான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே படுத்துடுறாரு டேபிள் மேலேயே. இப்போது நெக்ஸ்ட் சீனில் ஒரு வார்டன் தான் வராரு. வந்துட்டு மேம் கிம்டயாங்க வந்து ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்றாங்க. என்னது கிம்டயாங்க? கிம்டயாங் ஸ்டாஃப் ரூம் போய்ட்டு வா. நானா? யார் கூப்பிட்டா? உங்கள் அம்மா வந்திருக்காங்க. என்னது அம்மாவா? இல்லை நான் வரமாட்டேன். மேம் பார்த்துட்டு டேய் உங்கள் அம்மா தானே வந்திருக்காங்க, போய்ட்டு வாடா. இல்லை மேம் வேணாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடியெலாம் ஷேக் ஆகுது. ஸோ தூரத்துலேருந்து அவங்க பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு? அவங்க அம்மா பேரை கேட்டாலே பயப்படுறான் செம்மையா, சம்திங் ஃபிஷி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு மச்சான் ஏன் தொட நடுங்கியாக இருக்கான் அவன். ஜங்க் பார்த்துட்டு என்ன பேசுகிற, அதெல்லாம் உனக்கு தேவலாம் பேசிகிட்டு இருக்காது அவனை பற்றி. ஓ காலையில் தான் ஃப்ரெண்டுன்னு இப்போ என்ன? டேய் கம்முனிடா, அவன் என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்ச நேரம் கம்முனு இருங்க. இப்போ டே தான் இல்லை நான் வரமாட்டேன், நான் இங்கேருந்து வரமாட்டேன், அம்மாலாம் பார்க்க போக மாட்டேன். டேய் என்ன ஆச்சுப்பா, ஏன் இப்படி இருக்கா? உங்கள் அம்மா தானே, போ. மேம் ப்ளீஸ் மேம் நான் வரமாட்டேன்னு சொல்லுங்கள் மேம், முக்கியமான கிளாஸ் இது, அவனை விட முடியாதுன்னு சொல்லுங்கள் மேம் ப்ளீஸ் மேம். சரி ஓகே வார்டன் நீங்கள் இப்படி சொல்லிவிடுங்க, இந்த நடந்ததை எதுவும் சொல்லாதீங்க, நான் அப்புறமா அவனை பேசி அனுப்புகிறேன், நீங்கள் போங்க. சரி மேம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வார்டனும் போயிட்டு அவங்க அம்மாட்டையும் சொல்லிடுறான். ஸோ டேவோட அம்மா இப்போ ஸ்டாஃப் ரூமில் இங்கே பாருங்கள், என் பையனுக்கு டிசியை கொடுத்துருங்க, இந்த ஸ்கூல்லாம் அவனுக்கு சரிப்பட்டு வராது, இந்த ஸ்கூல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் மேம், ஸ்கூல் சரியில்லைலாம் சொல்லாதீங்க, உங்கள் பையன் சரியில்லைன்னு சொல்லுங்கள். ஹலோ, என் பையனை பற்றி எனக்கு தெரியும், அவன் கெட்ட வழியில் போனால் நல்ல வழியில் கூட்டின்னு வர்றது ஒரு அம்மாவோட வேலை, புரியுதா? என் பையனுக்கு டிசியை கொடுக்குறீங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் பையனோட விருப்பப்படி தான் நாங்கள் தர முடியும். நான் தானே ஃபீஸ் கட்டுறேன், என் விருப்பப்படி தான் எல்லாம் பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா ஒரு மாதிரி பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ பிரின்சிபலாம் அப்படி யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு, என்ன இது ரகட் பொம்பளையாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டே தான் அப்படியே யோசித்து அங்கேயே நின்றுட்டுருக்கான். அம்மா ஏன் வந்திருப்பாங்க, ஒரு வேளை டிசி வாங்குறதுக்கா? ஐயோ, இப்போது ஜங்குக்கு தான் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டே என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஜங்கு அது வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஜங்கு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லாம் பிடிச்சிக்கிறான். ஸோ ஜங்குக்கும் பார்த்துட்டு சரி பயப்படாத, நான் இருக்கேன் உங்க கூட, ஓகே, நான் எப்போவுமே இருப்பேன், என்ன பிரச்சனை சொல்லு. அது ஜங்கு அது வந்து சொல்லுடா என்னாச்சு? இல்லை வேண்டாம், எதுக்கு இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? நானும் ஃபஸ்ட் டே காலேஜிலேருந்து பார்த்துட்ருக்கேன் உன்னை, நீ ரொம்ப வேடாக இருக்க மற்றவங்கள விட, எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, நீ சொல்லு. இல்லை ஜங்கு, நான் அப்புறமா சொல்கிறேன். சரி ஓகே, சரி உங்கள் அம்மா இப்போது வந்துட்டு போயிருக்காங்க, நீ போகல, வீட்டுக்கு போனால் உன்னை கேட்பாங்கள? ஜங்கு அதுதான் பயமாக இருக்குது, வீட்டுக்கு போகவே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி எதுக்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக டிசிக்காக தான், டிசி கேட்க தான் வந்திருப்பாங்க. எதுக்குடா, நீங்கள் நல்லா தானே படிச்சுட்ருக்க? அது வந்து ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹைஸ் தான் பார்க்குறாரே. ஜங்குக்கு ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்ருக்காரு டேவை. டேக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு அது ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, இன்றைக்கி என் கூட இரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஜங்கு.
ஸோ டே பார்த்துட்டு உன் கூடயா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட் டைம் தான் ஆகுதே. டே வந்து ஜங்குக்கோட வீட்டில் தான் இருக்கான். ஸோ ஜங்குக்கோட வீடு இப்போ ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. அன்றைக்கி வந்த மாதிரி மெஸ்டப்பாக இல்லை. டே பார்த்துட்டு என்ன வீடே ரொம்ப க்ளீனாக இருக்கு. ஆமாம், அன்றைக்கி பார்ட்டி பண்ணதால எல்லாம் வந்து குப்பை கொட்டிட்டு போயிட்டானுங்க. இப்போ ஓகே தான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காரு ஜங்குக்கும். ஸோ டேக்கு ஒரு கப் டீ கொடுத்துட்டு அவரும் வந்து உட்காந்துக்கிறாரு பக்கத்தில். சரி சொல்லு, என்னாச்சு? தெரியல ஜங்குக்கா. சரி, நான் இருக்கேன்ல, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. ஓகே, உன் கூடவே இருப்பேன் எப்போவுமே. ஓகே ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போது 2 பேரும் டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே போய் படுக்கிறாங்க. ஸோ டே தான் இப்போது ஜங்குக் நான் கீழே படுத்துக்கிறேன். சரி நான் பர்றா, நான் ஒன்றும் நினைக்கல. இல்லை ஜங்குக், நான் கீழே படுத்துக்கிறேன். இது பெட்டே குட்டியாக தான் இருக்குது. சரி விட்றா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு படுக்க வச்சுக்கிறாரு. ஸோ 2 பேரும் ஹாக்வர்டாக படுத்துட்ருக்காங்க. ஜங்குக்கு அதுக்கு மேலே ஹாக்வர்டாக இருக்குது. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து 2 பேரும் தூங்கிடுறாங்க. இப்போது டே தான் இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்காரு. ஜங்குக் பார்த்துட்டு டே டே என்னாச்சுடா? டே எழுந்துரு டே. இல்லை இல்லை எனக்கு வேணாம், இல்லை, நோ நோ நோ. ஜங்குக்கா டே ஒன்றும் இல்லை, நான் கூட தான் இருக்கேன். என்னாச்சு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் பார்த்துட்டு சரி ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் உன் கூட இருக்கேன், ஒன்றும் இல்லை. ஜங்குக்கா ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்குவாங்க பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஆகுது. சரி ஒன்றும் இல்லை, நான் கூட தான் இருக்கேன், கூட தான் இருப்பேன். பேக் ஷோல்டர் வந்து அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ டே அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வந்து தூங்கிடுறாரு அவர் ஷோல்டர்லேயே. ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு சரி படு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லேப்பில் படுக்க வச்சுக்கிறாரு. டேவோட ஹேர் தான் வந்து கோதி கொடுக்குறாரு. அப்படியே பார்த்துட்டு ஸோ குழந்த மாதிரி இருக்கேடா, என்னடா நைட் மேரா? ஆமாம் ஜங்குக்கா, எனக்கு என்ன உனக்கு? எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அடிக்ஷன். ஸோ டே இப்போ அவனோட ஃப்ளாஷ்பேக் சொல்லிகிட்ருக்கான் ஜங்குக்கிட்ட. என்னது இது? இதை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பசங்க வந்து அவன் வாயில் கொட்டி விட்டுறாங்க டேவோட வாயில். ஸோ டேக்கு அது சாப்பிட்ட உடனே என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து ஒரு மாதிரி கேராகி நிற்கிறாரு. ஸோ அப்போத்துலேருந்து அவருக்கு வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிருக்கும். தூக்கம் வரலனா, லைக் வந்து ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் இது வந்து போடுவார். ஸோ இதெல்லாம் வந்து ஜங்குக்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். ஜங்குக்கிட்ட கேட்டுட்டு என்னது இப்போல்லாம் ஒன்றானுங்களா? ஆமாம் ஜங்குக்கா, ஆனால் இப்போது நான் ரீசன்ட் டேஸ் இப்படி பண்ணுறதில்ல, நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் ஓகே தான். நிஜமா ஓகே தானா? அதுக்கு காரணமும் நீ தான். என்னது நானா? ஆமாம், நீ என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட. எனக்கு உன்கிட்ட அந்த கேரிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு மேலே எனக்கு இதெல்லாம் தேவைப்படாதுன்னு தோணுது ஜங்குக்கா. எனக்கு இந்த மாதிரி தூக்கத்துலேருந்து எழுந்தா உன் ஞாபகம் தான் வரும். உன் நேம் சொல்லி உன்னோட மெமரிஸ்லாம் அப்படியே ஃப்ளாஷ் ஆகும். ஸோ அந்த மெமரிஸே எனக்கு ஒரு போதை மாதிரி தான். அதை நினச்சிட்டே தூங்கிடுவேன். நிஜமா. அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன உனக்கு? பிடிச்சிருக்கு. உனக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஸை பார்க்குறாரு. ஸோ அவர் லேப்பில் தான் படுத்திருப்பாரு. ஜங்குக்கா அப்படியே குனிஞ்சு டேவோட ஹைஸே தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே டேவோட ஃபோர்டில் போய்ட்டு கிஸ் பண்ணிவிட்டு சரி நான் இருக்கேன் உன் கூட, ஓகேவா? இனிமேட்டு அந்த மாதிரி பழக்கலாம் வச்சுக்கூடாது, புரியுதா? ஓகே ஜங்குக்கா
நீ என் கூட இருக்க வரைக்கும் எந்த பேட் திங்ஸும் என்கிட்ட வராது. சரி. எப்போத்துலேருந்து இது? என்னது? இல்லை, எப்போத்துலேருந்து என்னை பற்றி நினைக்கிறேன்னு கேட்டேன். அதுவா, காலேஜ் ஃபஸ்ட் டேலேருந்து எனக்கு பிடிக்கும். ஓ, அப்படியா? ஆனால் நீ ஏதோ சந்தேகப்படுற மாதிரி நீ பண்ணிகிட்டு இருந்தான். அதனால தான் உன் பின்னாடி வந்து வாட்ச் பண்ணேன். பார்த்துருக்கேன், 2-3 கவர் கீழே இருந்திருக்கு. எப்பட்றா இவன் இதுக்குள்ளே போனான்னு இருந்துச்சு. அப்புறம் உங்கள் அம்மாவை பார்த்த பிறகு புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையால் கெட்ட கனவுனா அது உங்கள் அம்மா தான். அதை விட்டு நீ வெளியே வந்தீன்னா எல்லாம் சரியாயிடும்ட்டே. ஆனால் ஜங்கு, அவங்க என்னோட அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும் தான் இப்படி இருக்காங்க. என்னது? இப்படி இருந்தால் நீ வெளியே வந்துடுவியா? திருப்பி போக தாண்டா தோணும். அது என்னமோ உண்மைதான். ஆனால் அவங்களுக்கு என்னை பிடிக்கும். பட் ஸ்ட்ரிட், நான் இது பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அவங்களுக்கு நான் இப்படி பண்ணுவேன்னு தெரியும். என்ன பிரயோஜனம்? உன்னை நல்லா பார்த்துக்கலையே. அதுக்கப்புறமும் நீ ஒரு கெட்ட பழக்கத்துக்குள்ளே போகிறேன்னா உன்னை நல்லா பார்த்துக்கிட்டா தான் நீ அதுலேருந்து வெளியே வருவேன். இப்போ நான் எப்படி உங்ககிட்ட இருந்தேன் அந்த மாதிரி உன்னை நல்லா பார்த்துக்கிட்ட மாதிரியே தெரியலையே. அடிக்கடி சாப்பாடை வாமிட் பண்ணிவிட்டு இப்படி தான் சுற்றிட்டுருக்க நீ. இப்போ தான் நீ ஹெல்த்தியாக இருக்க. பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமாக திரும்ப இருக்கு. இதே மாதிரி இருக்கணும் என் டேயும், இதே மாதிரி என்னோட டேயும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபோனில் போய் கிஸ் பண்ணிவிட்டு, பாருட்டே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை விட்டுலாம் போக முடியாது, புரியுதா? அதை டே உடனே ஜங்குக்கா ஐ லவ் யூ. என்னது? ஜங்குக்கா ஐ லவ் யூ. நம்போ பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு, டேயும் உனக்கு நிஜமாலே ஆமாம் ஜங்கு, நிஜமாலே ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு. நீ தான் என்னோடய அடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் தான் உன்னோட அடிக்ஷனா? நீயும் என்னோடய அடிக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து உட்காராரு டேயாங். அப்படியே 2 பேரும் செம்மையாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ செம்ம டீப்பாக போயிட்டுருக்கு இந்த கேஸ். ஸோ அப்படியே லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணிவிட்டு அப்படியே ஹை டு ஹை பார்த்துக்கிறாங்க. ஃபோர்ஹெட் அப்படியே அட்டாச் பண்ணி அப்படியே ஹை டு ஹை அப்படி பார்த்துக்கிறாங்க. ஜங்குக்கா என்னை விட்டு போயிடாத, இல்லைனா என்னால் முடியாது. இந்த அடிக்ஷன் என்னால் விட்டு போக முடியாது, புரியுதா? புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செம்மையாக கிஸ் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. மாறி 2 பேரும் அப்படியே பெட்டில் புரண்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கு தான் வேகமாக டீயோட டிஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, சாரி டேயா, என்ன ஒன்று நினச்சிக்கோனை பற்றி சாரி இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நெக்லாம் போய்ட்டு செம்மையாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே தான் வராரே. ஸோ டேக்கு ஒரு மாதிரி ஷேயாது. ஜங்கு வேணாம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி லிப்பில் அப்படி கிஸ் பண்ணுறாரு. லவ் யூ டேயா, லவ் யூ ஸோ மச், நீ என்னோடய அடிக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட் டே ஆகிடுது. இப்போது ஜங்குக்கும் டே தான் கிளம்பிட்டு இருக்காங்க. வெளியே பார்க்குறான். பார்த்தா டேவோட அம்மா செம்ம கோவத்தோடு முறைச்சி நின்றுட்டுருக்காங்க டேவை. டே உடனே ஜங்குக்கோட பின்னாடி போய் நின்றுட்டு, ஜங்கு நான் பார்த்துக்குறேன், என்ன வேணும் உங்களுக்கு? டே வீட்டுக்கு வா. வரமாட்டான், அவன் வரமாட்டான் எங்கேயும். ஏன் வரமாட்டான்? அவன் என் பையன், விட. இங்கே பாருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்ன பேச போகிறேன்? இல்லை, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கூட்டிகிட்டு போகிறான். ஒரு குட்டி இடம் மாதிரி இருக்குது அவங்க வீட்டுக்கிட்டே, கார்டன் மாதிரி. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போய் நின்று பேசிகிட்டு இருக்கான். நான் உனக்கு கேட்கலாமா, எதுக்கு உங்கள் பையனை அவ்வளோ மிரட்டி வைக்கிறீங்க? உனக்கு என்ன தெரியும்? அவன் என் பையன், எனக்கு என்ன வேணால் பண்ணுவேன். உங்கள் பையன்தான், அதுக்காக உங்கள் ரூல் படிலாம் அவனால் இருக்க முடியாது. இது அவனோட லைஃப், புரியுதா? நீங்கள் நினச்சா மாதிரிலாம் அவனால் இருக்க முடியாது. நீங்கள் இப்படி பண்ண போய் தான் அவன் அதில் ஸ்டக் ஆகி நின்றுட்டான். என்னது? ஏய், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா? அட்வைஸ்லாம் பண்ணல, ஜஸ்ட் அவன்கிட்ட
ஒழுங்காக இருங்கன்னு சொல்கிறேன். அம்மாவா ஒரு நாளாச்சும் அவனுக்கு அம்மாவா நடந்திருக்கீங்களா? ஏங்க யோசித்து சொல்லுங்கள் பார்ப்போம். அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா யோசிக்கிறாங்க. ஸோ சின்ன வயசில் தான் இப்போது டேவோட அப்பா தான், இங்கே பாரு, என்னாலாம் இவனை வளர்க்க முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு சீட்டு கட்டு விளையாட போயிடுறாரு. ஸோ டேவோட அம்மா பார்த்துட்டு, இவர் ஏன் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டணும், இதுக்கு இதுக்கு நான் வீட்லேயே சும்மா இருந்திருக்கலாம், இவன் வாழ்க்கையும் கெடுத்துட்டு என் வாழ்க்கையும் கெடுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்படியே ஒரு மாதிரி டாக்ஸிக் மாதிரி மாறி இருப்பாங்க. அதனால தான் இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க டே கிட்ட. பட் டேவும் வந்து இந்த மாதிரி அடிக்டாக இருந்து தெரிஞ்சும் அவங்க வந்து இன்னும் வந்து ஹாஷாக இருந்திருப்பாங்க டே கிட்ட. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. ஆமாம்ல, நான் கரெக்டாக இருந்தால் என் பிள்ளையும் கரெக்டாக இருந்திருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு டேஸ் ஐஸோடு அங்கே நிற்கிறாங்க. ஜங்க் பார்த்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அவன் இப்போது ஓகே ஆகிட்டான், நீங்கள் கொடுக்குற கேரிங்கில் தான் மிச்சமும் இருக்குது, நான் மட்டும் எல்லாமே பண்ண முடியாதுல்ல, கூட சுற்றி இருக்கவங்களும் பார்த்துக்கணும் அவனை, அதுதான் இம்பார்ட்டன்ட், நல்ல பையனை மிஸ் பண்ணாதீங்க அப்படிதான் சொல்லுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கே வந்து போயிடுறான். இப்போது டே கிட்ட தான் அவங்க அம்மா வந்துட்டு, டேயா சாரிப்பா, நான் நிறையா உங்ககிட்ட இது பண்ணியிருக்கேன்ல, எனக்கு அப்போலாம் புரியல ஒன்றுமே, என்னமோ பைத்தியக்காரி மாதிரி உங்ககிட்ட பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருட்டே. அம்மா ஏம்மா மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க, அதெல்லாம் வேண்டாம்மா. இல்லை, நான் கொஞ்சம் மடத்தனமாக பண்ணிட்டேன், உங்கள் அப்பானால தான் நான் எப்படி ஆனேன் தெரியுமா, அதனால தான் நான் வந்து எதுவும் உங்களை இது பண்ணிக்க மாட்டேன். ஏன்ட்டே என்கிட்ட ஓப்பனப்பாக வந்து பேசியிருக்கலாம்ல. இல்லைம்மா, பரவாயில்ல, எனக்கு தனியாக இருந்தே பழகிடுச்சு, அதான். என்னட்டே, சரி விடா, நான் இருக்கேன் இனிமே, ஓகேவா? ஜங்கு, ரொம்ப தேங்க்ஸ், நீ டேவை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. மா, எதுக்கு தேங்க்ஸ்லாம், நான் பார்த்துக்காம யார் பார்த்துக்க போகிறா? அப்படியே டேவோட அம்மா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ டேவோட அம்மா இப்போது, சரி டே, நான் வீட்டுக்கு போகிறேன், நீயும் வீட்டுக்கு வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. டேக்கு ஸ்டில் பயமாக தான் இருக்கே அவங்க அம்மாவை நினச்சா. அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்டு, ஜங்கு என்ன சொன்னேன்? பிள்ளையா பாருங்க, தொல்லையாக பார்க்காதீங்கன்னு சொன்னேன். என்னது, நான் தொல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜங்குக்கு ஹிட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே காலேஜும் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு போகிறாரு டேக்கு செம்ம பயமாக இருக்குது. அதனால ஜங்குக்கையும் கூட கூப்பிட்டு போயிருப்பாரு. ப்ளீஸ் ஜங்குக்கு என் கூட வா. நான் எப்படா, இப்போடா, நான் பேசிட்டேன்ல ஆல்ரெடி. இல்லை ஜங்கு ப்ளீஸ். சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போது டேயோட அம்மா தான் நிறைய டிஷ் செஞ்சு வச்சுருக்காங்க டேபிள் ஃபுல்லாக. டே அதை பார்த்துட்டு, அம்மா எங்கே இருக்கீங்க? டே இரு, கிச்சனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்து வராங்க. இன்னும் கொஞ்சம் டிஷ்ஷஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க டேபிளில். அம்மா, யாராவது வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்களா? சொந்தக்காரங்களாம் இல்லைடா, உனக்கும் சங்குவுக்கும் தான் செஞ்சேன். இவ்வளோவா? ஆமாம், நீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கோம்ல, வா என் கையில் சாப்பிட்டு நீ ரொம்ப நாள் ஆச்சுல, வா வந்து சாப்பிடு. அம்மா வாடா வந்து உட்கார. உங்களுக்கும் டேவும் போய் உட்காந்துட்டு, தேங்க்ஸ்மா. பரவாயில்லப்பா, எனக்கு இந்த மாதிரிலாம் சமைச்சே ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. டே பார்த்துட்டு, அம்மா நான் உனக்கு கேட்கவா? கேளுடா. என்ன? அப்பாவுக்கு என்னம்மா ஆச்சு? அவர் இறந்துட்டாரு. என்னது? அப்படி தான் நானும் நினச்சிட்ருக்கேன். என்னம்மா சொல்கிற? அவன் சரியான பொறுக்கி அவன் இப்படி தான் ஆயிட்டான். ட்ரக்ஸு, சரக்கு, அது இதுன்னு ரொம்ப இதுவாகிட்டான். நீ இருக்கும்போதே அப்படி இருந்தான். என்னை விட்டுட்டு யார் கூடயும் வேணான்ட்டி. அம்மா வேண்டாம், அதை பற்றி பேச வேணாம். இல்லை, உனக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சாகணும். உங்கள் அப்பா இவ்வளோ கேடு கட்டுவன். அம்மா சரி, நீங்கள் கூல்டான் ஆகுங்க. நான் அவனால தான் அப்படி மாறினேன்.
மாறி இருந்தேன் இப்போ வரைக்கும். ஆனால் எப்போவுமே உனக்காக நான் எதுவுமே செஞ்சதில்ல டே. ஒரு சாப்பாடு கூட வேண்டா வெறுப்பாக செஞ்சு சாப்பிடணும்னு எவ்வளோ தொலை பண்ணியிருப்பேன். நீ அதை ஒவ்வொரு வாட்டி வாமிட் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைய இவ்வளோ இவ்வளோ நோக்கடிக்கிறோன்னு. சாரிட்டே, அவனுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் பண்ணியிருக்கேன். நீ ஒவ்வொரு வாட்டியும் வந்து கேட்ப, அம்மா இது பண்ணுங்கம்மா அதை பண்ணுங்கம்மான்னு. நான் ஒரு வாட்டி கூட அது பண்ணி கொடுத்ததில்லை உனக்காக. இப்போ உனக்காக எல்லாமே பண்ணியிருக்கேன். இது உனக்காக உனக்காக இது அப்படின்னு சொல்லிட்டு க்ரை பண்ணுறாங்க. ஸோ டயங்க எழுந்து போயிட்டு அவங்க அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அம்மா இங்கே பாருமா, இங்கே பாருமா, இங்கே பாரு, நான் ஹாப்பியாக இருக்கேன் இப்போ. என்னோட அம்மா எனக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்ஐஸோடு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்குது. டயங்க இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து. இப்போது 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு, அம்மா இனிமேல் என் கூட எப்போவுமே சந்தோஷமாக ஜாலியாக இருப்பல, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. டேயாங், நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருப்பேன் இனிமேட்டு, சரியா? சாப்பிடுங்க. ஜங்குக்கு மட்டும் இனிமேல் உன் ஃப்ரெண்டு கிடையாது, நானும் உன் ஃப்ரெண்டு தான், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு தெரியும்ல அப்படின்றாரு. ஸோ எல்லாருமே கிகிள் பண்ணிட்டு, அம்மா என்ன டேயாங் சொல்லு. அது வந்து என்னடா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா என்னடா? இல்லை ஜங்குக், நானும் ஜங்குக்கும் லவ் பண்ணுறோம். அவ்வளோதானே? என்னது, உனக்கு ஓகேவாம்மா? எனக்கு உங்கள் சந்தோஷம்தான் தான் முக்கியம். ஓகேடா எனக்கு. என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? ஜங்குக் என்ன இவன்? அம்மா எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது, நீங்கள் ஒத்துப்பீங்களா மாட்டிங்களான்னு. என்ன பேசுகிறீங்க? எனக்கு ஓகே தான், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் எனக்கு. இனிமேட்டு என் பையன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு டே பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ டேக்கு என்னமோ ட்ரீமில் இருக்க மாதிரி இருக்குது. அவர் கையை கிள்றாரு, ஜங்கோ போட்டு அடிக்கிறாரு, டேவோட அம்மாவை போயிட்டு அடிக்கிறாரு. அம்மா இது கனவு இல்லையா? டே என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? இல்லைம்மா, நான் இந்த மாதிரிலாம் கனவுல தான் யோசித்து பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. அதுக்குள்ளே வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ ஜங்குக்கும் பார்த்துட்டு, சரி கொள்ளானாகு, எதுவும் நினைக்காத, சரியா? நான் கூட இருக்கேன், அம்மாவும் இருக்காங்க இனிமேல், சரியா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஃபோர்ஹெட்டில் போயிட்டு ஜங்கு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே டேவோட ஹைஸ் தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ டேவோட அம்மா அதை ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. டே இவ்வளோ அழகாக வந்து சிரித்ததே கிடையாது எப்போவுமே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சிரிக்கிறது டேவோட அம்மா பார்க்குறாங்க. டே ரொம்ப அழகாக இருக்க, அந்த ஸ்மைல் ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தையில இப்படி தான் நீ சிரிப்பியே, அதே சிரிப்பு. இன்னும் எனக்கு நீ குழந்தையாக தாண்டா தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா என்னவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிகல் பண்ணுறாரு. ஸோ இப்படியே ஹாப்பியாக போயிருக்கோண்டா இவங்களோட லைஃபே. ஸோ அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யுன்மின் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக யுன்மின்து கண்டிப்பாக பண்ணித்தரேன், ஓகே? அண்ட் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா ஹாமி, சராங்கியோ.